guys, welcome back. இந்த வீடியோல போட் ஏர்ட்ராப் சால்வ் பண்ற இந்த ஒரு TWS தான் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. 1000 பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஏர்பட்ஸ்னா இந்த ஏர்பட்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பட் இதுல சில பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு நான் பின்னாடி வந்து சொல்றேன். பாக்ஸ் வந்து ஸ்மாலா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல மாடல் நேம் இருக்கு அண்ட் தென் சைடுல வந்து do what float your boat அப்படின்ட்டு இங்க கொடுத்திருக்காங்க. அண்ட் டீடைல்ஸ் எல்லாம் பின்னாடி கொடுத்திருக்காங்க. கலர் என்னன்றது இந்த சைடுல கொடுத்திருக்காங்க. மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் தான் போட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குயிக்கான அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பிரிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பட்ஸ்ல 2 கலர் அவைலபிளா இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட். நம்ம கிட்ட இருக்கு பிளாக் கலர் தான் வந்து நம்ம கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் இதுல வந்து சி டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்ட்ரா பட்ஸ்லாம் வராது. ஏன்னா இது வந்து அந்த பட்ஸ் மாடல் கிடையாது. நார்மலா வந்து பட்ஸ் இல்லாம இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து பிசிக்கல் வருவோம். பட்ஸோட சார்ஜிங் கேஸை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒரு சி டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பட்ஸ் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசெட் பட்டன் கொடுக்கல, இது ஒரு மைனஸ். அண்ட் ஒன்ஸ் நம்ம சார்ஜ் பண்றப்போ வந்து இதுல வந்து லைட் இண்டிகேஷன் விட்டு விட்டு பிளிங்க் ஆகும். அது மட்டும் தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும். இந்த இடத்துல ஒரு ரிங் லைட் மாதிரி ஒரு செட்டப் இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கு. அண்ட் அதை வந்து நம்ம சார்ஜ் பண்றப்ப வந்து விட்டு விட்டு அதாவது பிளிங்க் ஆகி வந்து சார்ஜ் ஆகிறப்ப வந்து எரியும். நார்மலாக வந்து நம்ம ஓப்பன் பண்றப்பையும் க்ளோஸ் பண்றப்பையும் வந்து லைட் எரியும். மற்ற ஏர்பட்ஸ்ல எப்படியோ அது போல தான். ஓகே, நம்ம ஏர்பீஸ்க்கு வருவோம். ஏர்பீஸ்னு வரப்ப இதுல ரெட் அண்ட் ப்ளூ இண்டிகேஷன் இருக்கு. நம்ம ஜஸ்ட் வந்து பாக்ஸ்ல இருந்து எடுத்தோடனே பேர் ஆகிற வரைக்கும் ரெட் அண்ட் ப்ளூல எரியும். ஒன்ஸ் பேர் ஆயிடுச்சுன்னா லைட் வந்து ஆஃப் ஆயிடும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டபுள் ஷேடடான ஒரு பிளாக்ல இருந்துச்சு. அதாவது ஒரு சைடு இது வரைக்கும் வந்து மேட்லயும் அண்ட் இன்னொரு சைடில் ஒரு ஷைனியான ஃபினிஷ்லையும் இருக்கும் நேருக்கு போகிறதுக்காக. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. அண்ட் பட்ஸில் வந்து அவங்களோட லோகோ வந்து கீழே போட்டிருக்காங்க. இந்த பட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால ஈஸியாக வந்து கேரி பண்ணி போக முடியும். அண்ட் தென் வந்து ரொம்ப காம்பேக்டான டிசைனில் ரொம்ப ஸ்மாலான ஒரு இதாக இருக்குது. ஸோ பாக்கெட்லேயே வந்து ஈஸியாக வந்து வச்சு நம்மளால வந்து எங்கே வேணால் எடுத்து போக முடியும். இதில் ஒரு ப்ளஸ் வந்து இதுதான். நெக்ஸ்ட் இதோட டச் கண்ட்ரோல் வரப்போ இதில் தான் வந்து பெரிய ஒரு ப்ராப்ளம் நமக்கு வந்து வருது. ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து பட்ஸை வந்து வச்சு கையை வச்சு வைப்போம் இல்லையா காதில், அந்த இடத்த வந்து கரெக்டாக டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதில் சென்டர் டச் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ இது ஒரு பிக் இஷ்யூ தான். அது வந்து சில டைமில் நம்ம தொடர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ப்ளே ஆகிடுது, பாஸ் ஆகிடுது. பட் ஆனால் வந்து ரெஸ்பான்ஸ்னு வரப்போ நம்ம கையை வச்சு இது பண்ணுறப்ப கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் வருது, ஸ்மூத்தான ரெஸ்பான்ஸ் இருக்குது. டச்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்குன்னா மேபி வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நெக்ஸ்ட் இதில் IPX-க்கான 5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் மெயினாக வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கிடையாது, அதாவது வாட்டர் ரெசிஸ்டன்ட்னே போட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து 30 mm ட்ரை யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. லேட்டரன்ஸ்னு வரப்போ இதில் 50 ms லேட்டரன்ஸில் பீஸ் மோடில் வந்து நம்ம போட்டால் வந்து விளையாடிக்க முடியும். அதாவது லேக் இல்லாமல் வந்து நமக்கு வந்து கனெக்ஷன் இருக்கும். டியூல் மைக் வித் ENX செட்டப் வந்து இருக்குது. ஸோ மைக் குவாலிட்டி கண்டிப்பாக வந்து தரமாக இருக்குது. போட் ஆல்ஃபான்ற இந்த ஒரு இயர்பட்ஸ்லேருந்து தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இதோட மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பேட்டரின்னு வரப்போ இதில் 10 minutes சார்ஜ் பண்ணோன்னா வந்து 120 minutes வந்து ப்ளே பேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாரண்ட்டி பொறுத்த வரைக்கும் 1 year வாரண்ட்டி இருக்குது. அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் அண்ட் பேட்டரி லைஃப் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் தென் ஃபிட்டிங்ஸ்னு வரப்போ வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நமக்கு சில பட்ஸ்லாம் வந்து இப்போ அட்வான்ஸாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, அந்தளவுக்கு அப்டேட்டாக வந்த மாதிரியும் இல்லை. ஃபிட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து இன்னும் ஷேக் பண்ணாலுமே வந்து அது வந்து ஃபாலோ ஆகலை. ஸோ அதில் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் காம்பேக்டாக ஸ்மாலாக இருக்குது, ஒரு ஃபெதர் ஃபீல் இருக்குது, வெயிட் வந்து கம்மியாகவே இருக்குது. இந்த மாடலில் TWS யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இது போல் TWS யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூ வந்து வரும்.